சிதம்பரம் அருகே சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டில் இருந்து வெள்ளாற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில்குமார். வெள்ளாற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டதனால கரையோர மக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். அதாவது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பலத்த மழை பெய்தது. நேற்று இரவு மிக பலத்த மழை பெய்தது. சேத்தியாத்தோப்பு பகுதியில் அதிகபட்சமாக 21 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. கடலூர் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள முக்கிய ஆறுகளில் ஒன்றான வெள்ளாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. நேற்று மாலை இந்த ஆற்றிலிருந்து வினாடிக்கு 2500 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. நள்ளிரவில் பெய்த மழை காரணமாக இன்று காலை 12,000 கனஅடி தண்ணீர் அதிகரித்து திறக்கப்பட்டது. பின்னர் வெள்ளாற்று நீர்பிடிப்பு பகுதிகளான திட்டக்குடி, ராமநத்தம், தொழுதூர் போன்ற பகுதிகளில் பெய்த பலத்த மழையின் காரணமாக வெள்ளாற்றில் தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்திருந்தது. இதன் காரணமாக வெள்ளாற்றில் இருந்து சிதம்பரம் அருகே சேத்தியாத்தோப்பில் உள்ள சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டில் இருந்து வினாடிக்கு 33,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் பொதுப்பணித்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 33,000 கனஅடியிலிருந்து தற்போது தண்ணீர் திறப்பு 40,000 கனஅடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறு நேரத்தில் இந்த தண்ணீர் 45,000 கனஅடி வரை திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேத்தியாத்தோப்பு பாசனப்பிரிவு அலுவலகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கையில் வெள்ளாற்றின் கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் யாரும் தண்ணீரில் இறங்க வேண்டாம் என்றும் இந்த எச்சரிக்கை அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டில் இருந்து வெள்ளாற்றில் 45,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதியில் பொதுமக்கள் ஏராளமானோர் வெள்ளாற்றை வேடிக்கை பார்த்தவாறு இருக்கின்றனர். செந்தில்குமார், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.